பர்கூர் மற்றும் பர்கூர் ஒன்றியங்களில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் அன்னதானம் வழங்கி தேமுதிகவினர் கொண்டாட்டம். தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மற்றும் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். சீனிவாசன், பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே. வி. கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் கட்சி கொடியேற்றியும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் தேமுதிகவினர் விஜயகாந்த் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற கேப்டன் சொல்லிற்கு ஏற்ப அவரது வழியில் வரும் தொண்டர்களும் இதுபோன்று ஏழைகளுக்கு உணவு வழங்கி விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பர்கூர் பேருந்து நிலையத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அச்சமங்கலம் கூட்ரோட்டில் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து கொண்டப்பநாயனப்பள்ளி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை வழங்கி பின்னர் அங்குள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். சீனிவாசன், பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே. வி. கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் மதியழகன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன், சுந்தரராஜன், சரவணன், பி. சுரேஷ், பரந்தாமன், தயாநிதி, சுரேஷ், சச்சின், சதீஷ்குமார், பவன், லோகேஷ், சிவராஜ், மணிவண்ணன், முரளி, செந்தில், பிரேம், மனோகர் மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல், மத்தூர் பலராமன், ஆயில் சங்கர், விஜயகாந்த், பிரஸ் சந்திரன் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள்.
பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.